நம்ம அமெரிக்காலேருந்து ஒருத்தவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் விசாரில் ஒருத்தவங்க ஒரு பெண்மணி விசிட் பண்ணியிருக்காங்க சுற்றி பார்க்கறதுக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு இந்தியாவுக்கு யாருமே போகாதீங்க, இந்தியா பக்கம் யாரும் தலை வச்சுக்கோ படுக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. போகாதீங்கன்னு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சொல்கிறேன், உடனே கத்தாதீங்க, கெட்ட வார்த்தை சொல்லாதீங்க. அந்த ஃபோட்டோ போட்டேன் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு போனீங்கன்னா, நானும் இந்தியாவில் தான் போனேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, போனேன், இந்தியாவுக்கு போகாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாப்பாடுக்கு அவ்வளோ அடிமையாயிருவீங்க. இந்தியாவுக்கு போனீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போனீங்கன்னா சாப்பாடுக்கு அடிமையாயிருவீங்க. அவ்வளோ விதமா சாப்பாடு இந்தியாவில். இன்னொன்று, கல்ச்சர்ன்றது இந்தியாவில் தான் கற்றுக்கணும், வேற நாட்டில் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர். சரிங்களா? என்ன கல்ச்சர்னு தெரியல. கல்ச்சர் எல்லா கல்ச்சர் இருக்கும். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான கல்ச்சர் இருக்கு, கர்நாடகா இருக்கு, பஞ்சாப் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ல அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில மொத்த இந்தியாவும் கல்ச்சர் பக்கா கல்ச்சர், எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. ஒன்று, சாப்பாடுக்கு அடிமையாயிருவீங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் எல்லா ஸ்டேட்டோட சாப்பாடு பார்க்கலாம் இந்தியாவில், விதமா இருக்கு. சரிங்களா? இன்னொன்று கல்ச்சரும் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கு. ரொம்ப நல்ல கல்ச்சர் எந்த கண்ட்ரிலையும் பார்க்க முடியாத கல்ச்சர் அளவுக்கு இருக்கு. இன்னொன்னுன்னா, ஆளுங்க மனசாட்சி பிரகாரம் ரொம்ப தூய்மையானவங்க இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க நான் போட்டோ அப்லோட் பாருங்க. இன்னொன்னா, தயவு செஞ்சு யாருமே எட்டி பார்க்காதீங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டீங்கன்னா இந்தியா விட்டு வெளியே வர மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியாவை போகாதீங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய உச்சத்தை கொண்டு வச்சிருக்காங்கன்னா, போனீங்கன்னா சாப்பாடு விதமா கிடைக்கும், கல்ச்சர் ரொம்ப நல்ல கல்ச்சரு. இன்னொன்னு என்ன சொன்ன கல்ச்சரு. இன்னொன்று, ஆளுங்க மனசு அவ்வளவு தூய்மையா இருக்கும் இந்தியா ஆளுங்க. அவங்க எந்த ஸ்டேட்னு சொல்ல, இந்தியா மொத்த இந்தியாவும் கல்ச்சரு சாப்பாடு அவ்வளவு தூய்மையான ஆளுங்கள் இருக்காங்க. அப்போ போகாதீங்க, போனீங்கன்னா நீங்க அடிமையாயிருவீங்க இந்தியாவுக்கு. இந்தியா விட்டு இன்னொன்று கடைசி சொல்லியிருக்காங்க, போனீங்கன்னா ஏன் போகாதீங்கன்னா, போனீங்கன்னா திருப்பி வரத்துக்கு உங்களுக்கு இஷ்டமே இருக்காது, இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு நினைப்பீங்க. அதனால தயவு செஞ்சு போகாதீங்கன்னு இருக்காங்க. அப்போ இந்தியாவை எந்த இடத்துல உச்சத்துல கொண்டு வச்சிருக்காங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை பார்க்க முடியாதுன்னு இருக்காங்க. சாப்பாடு, கல்ச்சரு, இந்த இருக்க வாழ்ற ஆளுங்களோட மனசு. அப்ப இந்த போட்டோ பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, போகாதீங்க, போனீங்கன்னா அங்கே செட்டில் ஆயிடுவீங்க, திருப்பி வர்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்காதுன்றாங்க. அப்போ அவங்க தப்பா சொல்ல போகாதீங்கன்ட்டு, போனீங்கன்னா வர்றதுக்கு மனசே இருக்காது, அங்கேயே செட்டில் ஆகுன்னு நினைச்சீங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு போகாதீங்கன்னு தப்ப ஒரு தடை போட்டு எவ்வளவு ஒரு உச்சத்துல கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னா, யாரும் எட்டி பிடிக்க முடியாது இல்லைங்க, பார்க்க முடியாத அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. நான் போட்டோ பாருங்க. தேங்க்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.